ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கேம்ப்ஸ் கேஃபாஸ் அப்போஸ்டலிக் மிஷனரி சர்வீஸ் மிஷன் குடும்பத்தின் சார்பிலே மறுபடியும் உங்களை ஒரு டிவி புரோகிராமின் மூலமாக இந்த ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியினுடைய இந்த ஒளிபரப்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய கடந்த புரோகிராமினுடைய ஒளிபரப்பை நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்க கூடும். இல்லை என்றால் அதையும் நீங்கள் தயவு செய்து நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இந்த ஊழியம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பதை குறித்து அதிலே நான் சுருக்கமாய் பேசி இருக்கிறேன். இதிலே அதனுடைய அடுத்த படியாக இந்த ஊழியங்களை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் சொல்லுகிறார்களே, வடக்கு மாநிலங்களிலே அல்லது வட மாநிலங்களிலே மிக அதிகமாக எதிர்ப்புகள் உள்ளது என்று சொல்லி நானும் என் குடும்பமும் வாரணாசி பகுதியில் தான் அங்கே இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திலே நாங்கள் தங்கி இருக்கிறோம். கச்சுவா என்கிற ஒரு பகுதி, அது வாரணாசி மிர்சாப்பூர் என்கிற 2 மாவட்டங்களினுடைய எல்லையிலே இருக்கிறது. மிக அதிகமான எதிர்ப்புகள் நிறைந்த ஒரு பகுதிகளில் தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஆனால் அந்த பகுதிகளிலும் நான் தைரியமாய் சொல்ல முடியும், கடந்த முறை நான் சொன்னேன் 2 மாவட்டங்கள் என்று, இப்பொழுது 3, 4வது மாவட்டங்களிலும் தொடர்ந்து இந்த சுவிசேஷங்களை எடுத்து செல்ல கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஜெபங்களுக்காய் நன்றி. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? ஒரு பக்கத்திலே நெருக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கத்திலே கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். இன்னும் நான் கொஞ்சம் குறிப்பாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை கதவுகள் அடைக்கப்பட்டாலும் ஜன்னல்களை ஆண்டவர் திறக்கிறவராய் இருக்கிறார். பவுலினுடைய வாழ்க்கையிலே நாம் அதை பார்க்க முடியும். அவன் ஒரு முறை அந்த ஊழியத்திற்காய் சென்றிருந்த பகுதியிலே அவனை உள்ளே அடைத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பட்டணத்தை சேர்ந்த அதிகாரி அவர் முயற்சி செய்த பொழுது, அந்த பட்டணத்தை காவல் காத்த பொழுது, தமஸ்கு பட்டணம் என்கிற அந்த பட்டணத்தை காவல் காத்த பொழுது அவனுடைய மதில்களின் வாசல்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தது. ஆனால் மதில்களுக்கு பின்னே இருந்த ஒரு ஜன்னல் திறந்திருந்தது. பவுலை ஜன்னல் வழியாய் கீழே இறக்கி தப்புவித்தார்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 32, 33வது வசனத்தை நீங்கள் பார்க்க முடியும். ராஜாவினுடைய சேனை தலைவன் கதவை அடைத்தாலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று ஜன்னலையாவது நிச்சயமாய் அவர் திறந்து வைத்திருப்பார். 2வது, தேவன் அடைக்க நினைத்தாலே அன்றி அல்லது தேவன் அனுமதித்தாலே ஒன்றி வேறு ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதில்லை என்கிற ஒரு தைரியத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களினுடைய அல்லது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற கும்ப மேளாக்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கோடிக்கணக்கான ஜனங்கள், பக்தியுள்ள ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே முக்தி, அதாவது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடுகிற கோடிகள் உண்டு. ஆகவே இவர்களுக்காய் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை, சத்திய வெளிச்சத்தை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். யூபியினுடைய பகுதிகளிலே நம்முடைய ஊழியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதிகமாய் தனி நபர் ஊழியம், பர்சனல் எவாஞ்சலிசத்தின் மூலமாக அதை நாம் செய்கிறோம். அதோடு கூட வேறு விதமான முறைகள், பேரா சர்ச் பிளான்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த முறைகளின் மூலமாக அவர்களை சந்திப்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். சிலர் கேட்பதற்கு நாங்கள் சொல்லுகிற பதில் இதுதான், மதம் மாற்றம் என்பது அல்ல. கிறிஸ்து மதத்தை மாற்ற வரவில்லை. நானே ஒரு இந்து குடும்ப பின்னணியில் தான் ரட்சிக்கப்பட்டவன். ஆகவே கிறிஸ்து மதம் மாற்றுவதற்கு அவசியமே இல்லை. அவர் வாழ்க்கை மாற்றத்தை தான் அவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். ஒவ்வொரு மனிதனும் நித்திய ஜீவனுக்கான அந்த நிச்சயத்தை, தன்னுடைய வாழ்க்கையிலே பூரண சமாதானத்தை, எல்லா கட்டுகளிலும் இருந்தும் அவனுக்கு பரிபூரண விடுதலையை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். பரலோகத்திற்கான ஒரு வாழ்க்கைக்கு இந்த பூமியிலே அவனை ஆயத்தப்படுத்த விரும்புகிற ஒரு நல்ல தெய்வம் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். ஆகவே யூபியினுடைய இந்த ஊழியங்களுக்காய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் மத்தியிலே, வாலிபர்கள் மத்தியிலே, அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளின் மத்தியிலே இந்த ஊழியங்களை வித்தியாசமான முறையிலே கொண்டு செல்ல கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னமும் அதிகமான பணித்தளங்களை திறப்பதற்கான வாசல்கள் திறந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாய் அவைகளுக்காய் ஜெபியுங்கள். பவுல் சொல்வதை போல சுவிசேஷத்தின் வாசல் அது தேவன் மாத்திரமே திறக்க முடியும். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவதற்கு ஒருவருடைய இருதயத்தை தேவனே திறக்க முடியும். லீதியாளுக்கு செய்தவர் அதை இன்றைக்கும் செய்வதற்கு அவர் போதுமானவர். பீகாரின் ஊழியத்திலே கடந்த முறை நான் உங்களுக்கு சொன்னேன் 7 மாவட்டங்கள் என்று.
இப்பொழுது கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களிலே ஊழியங்கள் வளர்ச்சி அடைய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். பீகாரிலே பயிற்சி பணியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். பட்னாவிலே அதிகமான ஊழியர்கள், இளம் ஊழியர்கள் வருவதினாலே அவர்களுக்கு சரியாக கிரமமாக வேதத்தை மாத்திரமல்ல, அர்ப்பணிப்பின் ஆழங்களை, தேசத்தின் தரிசனத்தை குறிப்பாய் சொல்லிக் கொடுப்பதற்கு நம்முடைய மிஷனரி பணித்தள தலைவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் மத்தியிலும் வாலிபர்கள் மத்தியிலும் ஊழியம் செய்வதற்கான முறைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதிகமான சுதேச ஊழியர்களை எழுப்ப வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். தென்னிந்தியாவிலிருந்து பாரப்பட்டு வந்தவர்களும் உண்டு. ஆனால் அதிகமாய் அங்கேயே தேவனால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அழைப்பை பெற்றவர்களை கண்டுபிடித்து அவர்களை சீஷத்துவ பயிற்சியிலும் ஊழிய பயிற்சியிலும் இணைத்து அதை முன்னேற்றி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பட்னாவினுடைய ஒரு பகுதியிலே ஒரு வாடகை வீட்டிலே இந்த காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். மருத்துவ ஊழியத்திலும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதுவரைக்கும் வெளி நோயாளி பகுதிகளுக்கு மாத்திரம் நாம் உதவி செய்து கொண்டிருந்தோம். நம்மோடு கூட இன்றைக்கு ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த அந்த இடத்திலிருந்து மருத்துவத்தை கற்றுக்கொண்ட ஒரு அருமையான தம்பதியர், ரோமன் கத்தோலிக்க குடும்ப பின்னணியை சேர்ந்தவர், அவருடைய மனைவி ஒரு இந்து குடும்ப பின்னணியை சேர்ந்தவர்கள். ஆனால் கல்லூரி நாட்களிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய அழைப்பை பெற்று அவர் எலும்பு அறுவை சிகிச்சையிலே மூத்த படிப்பை முடித்திருக்கிறார். சிஎம்சி வெல்லூர் மருத்துவமனையிலே. அருமையானவருடைய மனைவி கண் அறுவை சிகிச்சை பகுதியிலே திருவனந்தபுரம் மருத்துவமனையிலே அவர்கள் மருத்துவ கல்லூரியிலே பிஜி கோர்ஸ் மாஸ்டர் டிகிரியை அவர்கள் முடித்திருக்கிறார்கள். 2 பேரும் தன்னுடைய சின்ன குழந்தையோடு கூட அந்த கடினமான பகுதிகளில் வந்து தங்கி இருந்து இன்றைக்கு அந்த அறுவை சிகிச்சைகளை காரியங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தேவ ஜனத்திற்கு ஆண்டவருடைய அன்பை சொல்வதற்கு இது போதுமானதா இருக்குது. இதோடு கூட சேர்ந்து பல் அறுவை சிகிச்சை காரியங்களையும் அங்கே ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இதுவும் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. இதுல வரக்கூடிய நோயாளிகளை அவர்களுக்கு சரீர பிரகாரமான சுகத்தை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதற்கும் ஆவிக்குரிய சமாதானத்தை விடுதலை பெற்றுக் கொள்வதற்கும் சுவிசேஷத்தையும் இயேசுவின் அன்பையும் ஜெப உதவியும் நாங்கள் செய்து வருகிறோம். அதற்கு பக்கத்திலே உள்ள பகுதியிலே சப்னிமா என்கிற அந்த பகுதியில் உள்ள பணித்தளத்திலே கிட்டத்தட்ட 45 பேருக்கு மேலாக புதிதாக இன்றைக்கு சபைகளுக்கு வர ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அதோடு கூட நேபாள் பகுதியினுடைய ஊழியங்களிலும் கர்த்தர் ஆச்சரியமான முன்னேற்றங்களை தந்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலே இன்னும் சுவிசேஷத்தை அறிவித்த பகுதிகளிலே விழுந்து போய் பின்மாற்றத்திலே கிடந்து அங்கு ஊழியம் செய்ய ஒருவரும் இல்லாத பகுதிகளும் இருக்கிறது. கள்ள உபதேசங்களிலே மாட்டிக்கொண்டு அது நிமித்தம் பின்வாங்கி போனவர்களும் அங்கே உண்டு. சுவிசேஷத்தை அறியாதவர்களும் உண்டு. இந்த 3 கூட்டங்களை மனதிலே வைத்து நேபாளினுடைய நாவல் பராசி பகுதிகளிலும் நேபாளினுடைய சிந்துலி பகுதிகளிலும் மற்ற இடங்களிலும் இந்த ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தேவனுடைய கிருபையினாலே நேபாளிலும் இந்த நாட்களிலே எல்லாரையும் பயிற்றுவிப்பதற்காக சாத்தா பிப்ரா என்கிற அந்த இடத்திலே ஒரு பயிற்சி மையத்தையும் உருவாக்குவதற்கு ஆண்டவர் அந்த பணிகளை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு சித்தமானால் வருகிற ஒரு சில மாதங்களிலே அவைகளும் பூரணமாய் செயல்பட்டு அநேகரை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறோம். நேபாளில் இதோடு கூட சேர்ந்து ஒத்த தரிசனம் உடைய மற்றவர்களையும் இணைத்து தேசிய ஒரு கூட்டமைப்பை உண்டாக்கி எப்படியாவது நேபாள் தேசம் ஒரு சின்ன தேசம், 3 கோடி ஜனங்கள் உள்ள ஒரு தேசம். ஆனால் மிக அதிகமான வறுமை இந்தியாவை காட்டிலும் உண்டு, மிக அதிகமான சவால்கள் இந்தியாவை காட்டிலும் உண்டு. அந்த பகுதிகளிலும் இந்த ஊழியத்தை செய்வதற்கு நாங்கள் பிரயாசப்படுகிறோம். நான் ஏற்கனவே கடந்த முறை சொன்னதை போல நம்முடைய ஆசாரி பள்ளம் பகுதியிலே உள்ள மருத்துவ கல்லூரி பிரதான நுழைவாயிலுக்கு அருகாமையிலே நம்முடைய அலுவலகம் இருக்கிறது. அதனுடைய முக்கிய பணி இந்த இப்படிப்பட்ட ஜனங்களுக்காய் ஜெபிப்பது. ஆகவே அந்த பகுதிகளிலே நடக்கக்கூடிய ஜெபங்களிலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களால் முடியும் என்றால் 2வது சனிக்கிழமை மற்றும் 4வது சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமையிலே காலையிலே 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும், 4வது சனிக்கிழமையிலே சாயந்திரத்திலே 5லிருந்து 7 மணி வரைக்கும் அங்கு சகோதர சகோதரிகள் கூடி ஜெபிக்கிறார்கள். வேலை செய்கிற அல்லது
நேரம் கிடைக்கக்கூடிய சகோதரிகளுக்கு மாத்திரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலே நண்பகல் 11:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் அந்த இடத்திலே ஜெபம் நடைபெறுகிறது. ஆகவே நீங்க அதில் இணைந்து கொள்ளலாம். இதை தாண்டி ஜூம் செயலியிலே அல்லது வட்டார பகுதிகளிலே நடக்கக்கூடிய அந்த ஜெப கூட்டங்களிலே நீங்கள் பங்கு பெற விரும்பினால் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மொபைல் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது முழுக்க முழுக்க ஜெபிக்க மாத்திரமே, நம்முடைய தேவைகளுக்காக அல்ல, தேசத்தின் தேவைகளுக்காக. இது ஆண்டவருடைய கடைசி கட்டளையை நிறைவேற்றுவதற்காக. ஆகவே ஒரு மணி நேரமாவது என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒரு சில நாட்களாவது நாம் இணைந்து இந்த ஜெபங்களிலே நீங்கள் பங்கெடுப்பீர்கள் என்று சொன்னால் பெரிய காரியங்களை நாம் பணித்தளத்திலே பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட அவருடைய சமாதானமும் கிருபையும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கேம்ப்ஸ் கேஃபாஸ் அப்போஸ்டலிக் மிஷன் சர்வீசஸ் மிஷனரி குடும்பத்தின் சார்பிலே உங்களை வாழ்த்துகிறோம். காசி முதல் காட்மாண்டு வரை என்கிற தரிசனத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிற எங்களுடைய குழுவிற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்களும் எங்களோடு கூட வந்து பணித்தளங்களை பார்வையிடலாம். பணித்தளங்களில் எங்களோடு கூட தங்கியிருந்து ஊழியம் செய்யலாம். அதற்குரிய வாய்ப்புகளை நீங்கள் கீழே உள்ள மொபைல் நம்பரிலே நீங்கள் கான்டாக்ட் செய்வீர்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களுக்கு வழி நடத்துவார்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்தினுடைய ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அதை நிலைநிறுத்த விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 54வது அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்கள் நமக்கு புதிதல்ல, இந்த வசனம் நமக்கு தெரியாததல்ல. ஏராளமான வாக்குத்தத்த கூட்டங்களிலே இதை கேள்விப்பட்டிருப்போம், கேலண்டரிலே படித்திருப்போம், நூற்றுக்கணக்கான பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருக்க கூடும். ஆனால் இதில் வருகிற வார்த்தை, இது சொல்லப்பட்ட பின்னணி, ஏன், எப்படி என்கிற அந்த உள்ளான காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதில் வாசிக்கிறேன் 2வது வசன மறுபடியும், உன் கூடாரத்தின் இடத்தை நீ விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் துறைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. விரிவாகட்டும், தடை செய்யாதே என்கிற அந்த தலைப்பிலே இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? இது இன்னமும் விரிவாகட்டும், இதை நீ தடை செய்யாதே. அந்த நாட்களிலே யூதர்கள் அவர்கள் வாழ்ந்த இடம் கூடாரங்கள். அதனால்தான் பெரிய பெரிய ஐஸ்வர்யனாய் இருந்த ஆபிரகாமும் கூட தேவன் தன்னை எப்பொழுது எங்கே போ சொல்லுவார் என்பது தெரியாதபடியினாலே அவருக்கு கீழ்ப்படிவதற்கு ஒரு அடையாளமாக பரதேசியாய் கூடாரங்களிலே வாசம் பண்ணினார் என்று எபிரேயர் 11வது அதிகாரம் அழகாய் சொல்லுகிறது. ஆதியாகமத்திலும் அதை வாசிக்கிறோம். ஆகவே கூடாரம் எப்படி அமைப்பார்கள்? தங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்ற விதத்திலே அதை அமைப்பார்கள். எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆனா இங்க ஆண்டவர் யாரை கூடாரத்தை பெருசாக்க சொல்லுகிறார் தெரியுமா? யாரை அந்த கயிறுகளை நீளமாக்கி இன்னமும் பெருசாக்குன்னு சொல்றார் தெரியுமா? 1வது வசனத்தினுடைய முதல் வரி, பிள்ளை பெறாத மலடியே. 2வது வரி, கற்ப வேதனை படாதவளே. 5வது வரி, அநாத ஸ்திரியே. 3 பெயர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இதுவரைக்கும் பிள்ளை பிறக்கவில்லை, இதுவரைக்கும் கர்ப்ப வேதனை அடையவே இல்லை. ஒரு அநாத ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. குழந்தைகள் பெற்றுக்கொள்ள அல்லது பெறாத ஒரு ஸ்திரியை இது காண்பிக்கிறது. இது ஒருவேளை ஆவிக்குரிய அர்த்தமாய் இருக்கலாம், அதை பின்பு நாம் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் பிள்ளையே பெறாத ஒருவரை பார்த்து சொல்லுகிறார், உன் கூடாரத்தை விரிவாக்கு, அதை நீ தடை செய்யாத. ஏனென்றால் எனக்குத்தான் பிள்ளைகள் இல்லையே, நான் ஏன் கூடாரத்தை விரிவாக்க வேண்டும் என்று தடை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீ பார்க்காதே, உன்னை நான் பார்ப்பது போல நீ பார்க்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாய் இந்த கூடாரத்தை விரிவாக்கு, தடை செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எதை குறித்து தேவன் சொல்லுகிறார்?
ஏன்னா அடுத்த வசனம் அழகா சொல்லுது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீ கூடாரத்தை பெருக்கு, அங்கதான் நீ பெருக போகிறாய். உன் சந்ததியார் ஜாதியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதுவரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா எந்த ஜாதி எந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? அங்கதான் இந்த 3 வசனங்களுக்கான ஒரு ஆதாரமான ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்குது. அவர்கள் பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். ஓஹோ, இந்த கூடாரம் பெருசாகும் பொழுது செழிப்பான இடத்தை நோக்கி இது போகாது. இந்த கூடாரம் பெருசாகும் பொழுது அது ஒரு பெரிய மேன்மையான இடத்தை நோக்கி அது போகாது. ஆனால் இது பாழான இடத்தை நோக்கி பெருசாக தன்னுடைய கூடாரத்தை விரிவாக்க சொல்றார். உலகம் சொல்லுவதற்கும் தேவன் சொல்லுவதற்கும் எத்தனை ஒரு பெரிய வேறுபாடு. உலகம் சொல்லுகிறது, இந்த கம்பெனியில் நீ வேலை செய்யாத, அந்த கம்பெனிக்கு நீ போனேனா இதை விட பெரிய பேக்கேஜ், you got a lot of facilities, வசதிகள் உண்டு. இந்த பட்டணத்தை காட்டிலும் அந்த பட்டணத்திலே நல்ல பள்ளிக்கூடங்கள் உண்டு. இந்த கம்பெனியை காட்டிலும் அந்த கம்பெனியிலே லாங் டர்ம் பெனிஃபிட், நீண்ட நாட்களுடைய ஆசீர்வாதம் அதிகம் உண்டு. இங்கே இருப்பதை காட்டிலும் அங்கே இருப்பது நலம் என்று சொல்லி இதை விட பெரிய காரியங்களை இந்த உலகம் காண்பிக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை உன்னிடத்திலே நீ பெருக வேண்டும் என்று விரும்பினால் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீளமாக்கி பாழான இடத்திற்கு போய் அதை கட்டு, பாழான நபர்களை பார்த்து அவைகளை கட்டு. இது தெளிவான சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பாழான இடங்களின் மீது நம்முடைய கண்கள் பட வேண்டும் என்று சொல்லி. சரி, இதை இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு இது எதனுடைய தொடர்ச்சியாய் வருகிறது? 53வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி. பழைய நாட்களிலே 53, 54 என்கிற நம்பர் கிடையாது. தொடர்ச்சியாய் எழுதப்பட்டதுதான் ஏசாயா. நாம் படிப்பதற்காக அந்த நம்பர்களை வைத்ததை பிரித்திருக்கிறார்கள். 53வது அதிகாரம் நமக்கு நன்றாய் தெரியும். சிலுவையை குறித்த சம்பவம், சிலுவை பாடுகளை குறித்து பேசப்பட்ட ஒரு பகுதி, மிக அற்புதமான பகுதி. நம்முடைய போஜனத்திற்கு முன்பாய் நாம் ஆயத்தப்படுத்துவதற்கு நாம் இந்த அதிகாரத்தை அதிகமாய் சபைகளிலே வாசிப்பது உண்டு, தியானிப்பது உண்டு. ஆனால் இதிலே வரப்படுகிற ஒரு வார்த்தை, அதை வைத்துதான் இந்த சத்தியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். யாரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்? அவர்கள் பிள்ளை பெறாதவர்களாய் இருந்தாலும் அவர்கள் இடம் கொண்டு பெருகுவார்கள். யாரை குறித்து சொல்லுகிறார்? அவர்கள் அநாத ஸ்திரியாய் இருந்தாலும் அதிகமான பிள்ளைகளுக்கு சொந்தக்காரர்களாய் இருப்பார்கள். யாரை குறித்து சொல்லுகிறார்? இவர்கள் கர்ப்ப வேதனை படாதவர்களாய் இருந்தாலும் இவர்களுடைய ஜாதியார் பலுகி பெருகுவார்கள். யாரை குறித்து சொல்லுகிறார்? யாருடைய கூடாரம் பெரிதாகும், யாருடைய கூடாரம் வலதுபுறமும் இடதுபுறமும் பெருகும். அங்க ஒரு அழகான வார்த்தை, 10வது வசனம் 53வது அதிகாரம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, ஒரு கமா போட்டு நிப்பாட்டுறாரு. இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரணமான ஒப்பு கொடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட அந்த சிலுவையினுடைய நடுவிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறார். அப்படி நொறுக்கப்படும் பொழுது ஒரு சம்பவம் அங்க சொல்லுகிறார், ஒரு வரியை சொல்லுகிறார். குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது இயேசுவாகிய அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவர் தமது சந்ததியை கண்டு. இன்னைக்கு நான் பேச போற செய்தியினுடைய தலைப்பு அதுதான், இயேசு கண்ட சந்ததி. சிலுவையிலே குற்ற நிவாரண பலியாய் அடித்து நொறுக்கப்படும் பொழுது இயேசுவினுடைய கண்களுக்கு ஒரு பெரிய ஜெனரேஷன் பிதாவாகிய தேவன் அவருக்கு காண்பித்து கொடுத்தார். God showed a generation in front of cross. சிலுவைக்கு முன்பாய் நின்ற அந்த ஜெனரேஷன் எது? சிலுவைக்கு முன்பாய் நின்ற அந்த சந்ததி எது? அதைத்தான் 54வது வசனம் சொல்லுகிறது. சிலுவைக்கு முன்பாய் வந்து நின்ற சந்ததி கர்ப்ப வேதனை படாதவள், அவள் மலடி, அவள் அநாத ஸ்திரீ, அவள் எந்த பாக்கியமும் இல்லாதவள். ஆனால் இப்பொழுது சிலுவைக்கு வந்துவிட்டு அவள் போகிற பொழுது அவளுடைய சந்ததி ஒரு பெரிய ஆவிக்குரிய பெருக்கத்தை அது கொடுக்க போகிறது. அது பாழான இடங்களில் உள்ளவர்களை கட்டி எழுப்ப போகிறது. ஒரு பெரிய லட்சைக்கு பதிலாய் ஒரு மகிமையை கொண்டு வர போகிறது. இது எதை குறித்து சொல்லப்பட்டது? சிலுவையில் இருந்து வந்தவன் கிறிஸ்துவை போலவே அவன் சிந்திப்பான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சரியாய் சந்தித்தவன்
சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை போலவே சிந்திப்பான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சரியாய் பார்த்தவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பார்த்ததையே அவனும் பார்ப்பான். அவர் என்ன பார்த்தார்? ஒரு பெரிய தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி, a godly generation which is going to stand in front of him in the heaven before the throne. சிங்காசனத்திற்கு முன்பாய் திரளான ஜாதிகளில் இருந்து வந்து நிற்க போகிற ஒரு பெரிய சந்ததி, ஒரு பெரிய கூட்டம். அதை பார்த்துதான் தான் நொறுங்கினாலும், தான் குற்ற நிவாரண பலியாய் மாறினாலும் இந்த சந்ததி எழும்ப போகிறது என்பதை குறித்து அவர் மிகுந்த ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இருந்தார். எபிரேயர் 12 அதை சொல்லுகிறது. தனக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் பாடுகளை சகிப்பதற்கு அவர் எளிதாய் இருந்தது. இந்த நாளிலே தேவன் சிலுவையிலே கண்ட, இயேசு கண்ட சிலுவையின் சந்ததி இவர்கள் யார்? இவர்கள் பாழான இடங்களை கட்டி எழுப்புவார்கள். They will build the desolate place. நம்முடைய தரிசனமே அதுதான். காசி முதல் காட்மாண்டு வரை உள்ள இடங்களிலே இருக்கிற பாழான ஜனங்களை, the ruined people, சமுதாயத்தின் அடிப்படையிலே, ஏழ்மையிலே, சுவிசேஷம் இல்லாதபடியினாலே, தேவையற்ற மூட பழக்க வழக்கங்களினாலே, அடிமைத்தனங்களினாலே, சாபங்களினாலே, எல்லாவற்றினாலே நொறுங்கி போய் பாழாய் கிடக்கிறவர்களை கட்டி எழுப்புகிறது தான் தேவனுடைய சந்ததி. இந்த சந்ததியைத்தான் ஒரு சபை என்கிற விதத்திலே கூட நாம் சொல்லலாம். சபை பெருகும் பொழுது அது பாழான இடத்தில் உள்ளவர்களை சந்திக்க வேண்டும். அது பாழான இடத்தில் உள்ளவர்களுக்கு சுவிசேஷம் செலுத்தி அவர்களையும் இந்த மகிமையின் கூடாரத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அதுதான் சிலுவையினுடைய மிகப்பெரிய ஒரு ஏக்கம், மிகப்பெரிய ஒரு பார்வை. இந்த பார்வையை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டவர்கள் யார்? அவர்கள் எப்படி செயல்படுவார்கள்? 2 பேரை உங்களுக்கு முன்பாய் நான் வேகமாய் காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இது சிலுவையை பார்த்தவன் மாத்திரம் அல்ல. வாசிக்கலாம், ஏசாயா 61:4. பரிசுத்த ஆவியை பெற்ற, அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லுகிறவனும் அதைத்தான் செய்வான். ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அதை சொல்லிட்டு 4 பாருங்க. அவர்கள் எவர்கள்? இதை போலவே கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள், கட்டப்பட்டவர்கள், சிலுவைக்கு முன்பாக போய் நின்று தன்னுடைய சிறையிருப்பில் இருந்து திரும்பினவர்கள், சிலுவைக்கு முன்பாய் போய் நின்று தங்களுடைய துக்கத்திலிருந்து ஆனந்த களிப்புக்கு வந்தவர்கள், சிலுவைக்கு முன்பாய் போய் நின்று சீயோனுக்கு வந்தவர்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான கட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். They will build us new. அதுதான் பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்படும் பொழுது கூட அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் நிறைய உதாரணங்களை நான் அதிகமாக உங்களுக்கு முன்பாய் சொல்ல முடியும். ஆகவே சிலுவையை நீங்கள் சந்தித்திருந்தால், நீங்கள் சிலுவையினுடைய அந்த சிந்தனை, நீங்கள் சிலுவையிலே இயேசுவை பார்த்திருந்தால் அவர் பார்க்கிற அந்த பார்வை, அந்த சந்ததி என்ன செய்யும்? அது பாழான இடங்களுக்கு போய் அவைகளை புதிதாய் கட்டும். It will build the people. It will make the ruin as the renewed place. அது பாழானவைகளை புதிதானவைகளாய் அது மாற்ற ஆரம்பிக்கும். 2 முக்கியமான நபர்களை உங்களுக்கு நான் வேகமாய் காண்பிக்கிறேன். எப்படி பாழானவைகளை புதியவைகளாய் கட்டுவது, எப்படி பாழானவைகளை புதியவைகளாய் எழுப்பி தருவது, இது சாத்தியமா? வாசிக்கலாம், அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 9. அந்த 9வது அதிகாரத்திலே ஒரு அழகான சம்பவம் நடக்கிறது. இந்த அழகான சம்பவம் எங்கே நடக்கிறது தெரியுமா? யோப்பா என்கிற ஒரு பட்டணத்திலே, ஜோப்பா என்கிற ஒரு பட்டணம். அந்த யோப்பா பட்டணம், அதுவரைக்கும் அந்த யோப்பா பட்டணத்திலே ஒரு பெரிய சுவிசேஷ படைமுயற்சி கூட்டங்களோ, பெரிய பரிசுத்தமான்களுடைய விசிட்டோ, பெரிய காரியங்களோ இருந்ததாய் அதற்கு முன்பு அது சொல்லப்படவில்லை. இங்குதான் அது சொல்லப்படுகிறது, அந்த யோப்பா பட்டணத்திலே. அப்பொழுது அந்த பட்டணத்திலே கிரேக்க பாஷையிலே தொற்காள் என்னும் அர்த்தம் கொண்ட தபித்தாள் என்கிற ஒரு பெண் இருக்கிறாள். அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு சீஷி இருந்தாள். இந்த 9வது அதிகாரத்திலே இவளை எழுத வேண்டிய அவசியம் உண்டா என்று கேட்டால், ஒருவேளை
சாதாரணமாய் கேட்டால் வேண்டாம் என்றுதான் சொல்வார்கள். ஏனென்றால் இதற்கு பின்பு கொர்நேலியினுடைய வீடு வருகிறது. கொர்நேலியை குறித்து எழுதி அதை முடித்திருக்கலாம். இங்கு பவுலை குறித்து எழுதியிருக்கிறார்கள். பவுலை குறித்து எழுதினவர்கள் கொர்நேலியை குறித்து எழுதப்பட்ட இடத்துக்கு நடுவிலே ஒரு சின்ன பகுதியிலே இந்த தபித்தாளை மறக்க வேதம் விரும்பவில்லை. ஏன்? இந்த தபித்தாள் அப்படி என்ன செய்தால், யாரை கட்டுவித்தாள், எப்படிப்பட்ட காரியத்தை செய்தால், இவருடைய குடும்பத்தை குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை. கிட்டத்தட்ட இவளுடைய வாழ்க்கையை பார்த்தால் ஒன்று இவள் விதவையா இருந்திருக்க வேண்டும், அல்லது தனி ஒரு திருமணமாகாத ஒரு ஸ்திரியா இருந்திருக்க வேண்டும். என்றால் கணவன் பிள்ளைகள் யாரை குறித்தும் எதுவும் சொல்லப்படவில்லை. ஒருவேளை இருந்தும் எழுத விரும்பாத ஒரு பெண்ணாகவும் அவள் இருந்திருக்கலாம். இந்த மூன்றிலே எதுவும் இருந்திருக்க கூடும். ஆனால் அதை குறித்து நாம் அதிகம் யோசிக்க தேவையில்லை. ஆனால் அவளை குறித்து ஒரு வார்த்தை, சீஷியாக வாழ்ந்தாள். நல்லா கவனிச்சீங்களா? சிலுவைக்கு அண்டையிலே வருகிறவன், சிலுவையினுடைய ஆண்டவருடைய எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறவன், அவன் விசுவாசியாய் மாறுகிறான். ஆனால் சிலுவையை சுமக்கிறவன் சீஷனாய் மாறுகிறான். ஆண்டவருடைய பெரிய எதிர்பார்ப்பு, அவர் பார்த்த அந்த சந்ததி சிலுவையில் இருந்து ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாய் வாழுகிற ஒரு சந்ததி மட்டுமல்ல, அதே காரியத்தை தன்னுடைய மனதிலே ஏற்றுக்கொண்டு என் நாதர் சிலுவை சுமந்ததை போல நான் என் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் நடப்பேன் என்று சொல்லி நடக்கிற ஒரு சந்ததி தான் அந்த சந்ததி. அது ஒருவேளை கர்ப்ப வேதனைப்படாத ஒரு சந்ததியா இருக்கலாம். அது ஒருவேளை ஆசீர்வாதங்களை இன்னும் பெறாத, உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை பெறாத ஒரு சந்ததியா இருக்கலாம். அது ஒருவேளை அநாத ஸ்திரியாய் பெரிதாய் மதிக்கப்படாத ஒரு கூட்டமாய் இருக்கலாம். ஆனால் அது சிலுவையை சுமக்கிற ஒரு சந்ததி. ஆகவே அது மற்றவர்களுடைய வாழ்க்கையை கட்டக்கூடியது. இவள் செய்த மிகப்பெரிய காரியம் என்ன? 36வது வசனம், அவள் கடைசி 2 வரிகள், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. புதிய ஏற்பாட்டு நாட்களில ஜனங்கள் தேவ அன்பை வெளிப்படுத்துவதற்கு வித்தியாசமான காரியங்களை ஒவ்வொருத்தரும் செய்தார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை செய்த பொழுது புதிய ஏற்பாட்டு சபையில எல்லாரும் தங்களுடையவைகளை விற்று கொண்டு வந்து வைத்து பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். எல்லாருக்கும் ஒரு பாட் அதுல கொடுக்கப்பட்டது. யாருக்கும் அதிகம் இல்லை, யாருக்கும் குறைவு இல்லை என்று. ஆச்சரியமான ஒரு காமன் ரேஷன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காரியத்தை அந்த நாட்கள்ல தன்னார்வமா செய்தார்கள். யாரும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, காணிக்கை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாளிலே காணிக்கையை அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்துவிட்டு போய்கொண்டே இருந்தார். இன்றைக்குள்ள சூழ்நிலை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு மறுபடியும் அப்போஸ்தல சபைகள் வர வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு தான் இந்த கேம்ப்ஸ், கேஃபாஸ் அப்போஸ்டலிக் மிஷன் என்று சொல்லி இதனுடைய பெயரிலே வைப்பதற்கு ஆண்டவர் எங்களை பாரப்படுத்தினார். எப்படியாயிலும் பைபிள் சொல்லுகிற இந்த அப்போஸ்தல சபைகளை, பைபிள் சொல்லுகிற இந்த அப்போஸ்தல முறைகளை இந்த நாட்களில் நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் இதை போல பெரிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். இந்த தபித்தாள் செய்த காரியம் என்ன? இவ்வளவு அதிகமான நற்கிரியை, அதிகமான தர்மங்களை மிகுதியாய் செய்தாள். பைபிள் நெவர் எக்ஸாஜரேட்ஸ். பைபிள் ஒரு நாளும் அதை மிகைப்படுத்தி சொல்வதே கிடையாது. பைபிள் உள்ளதை உள்ளதென்று சொல்லக்கூடிய ஒரு சத்தியம். இட் நெவர் எக்ஸாஜரேட்ஸ் எனிதிங். ஆனா அந்த பைபிளே மிகுதி என்று சொன்னால் அது ஒரு பெரிய காரியம். இந்த காரியத்தை நான் சொல்றதுக்கு காரணம் என்ன? அவன் யாருடைய வாழ்க்கையிலே பெரிய இம்பாக்ட உண்டு பண்ணியிருந்தா? 39வது வசனம், பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கிகள், வஸ்திரங்களை காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். இந்த வசனம் உங்களுக்கு, இந்த சம்பவம் நல்லா தெரியும். தபித்தாள் தொற்கால் திடீரென்று அவள் வியாதிப்படுகிறாள், மரணம் அடைகிறாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே வைக்கிறார்கள். இந்த யோப்பா பட்டணத்திலிருந்து அந்த லிட்ரா பட்டணம் பக்கத்துல இருக்கிறபடினாலே அங்க பேதுரு வந்திருக்கிறார் என்று அறிந்து அவருக்கு சொல்லி ஆள் அனுப்புகிறார்கள். நான் யோசிக்கிறேன், எதற்காக அவர்கள் ஆள் அனுப்பினார்கள்? அவன் வந்து ஒருவேளை அடக்க ஆராதனை செய்வதற்கு ஆள் அனுப்பினார்களா, இல்ல உயிரோடு கூட எழும்புவதற்கான ஜெபத்தை செய்வதற்கு ஆள் அனுப்பினார்களா? தெளிவாய் போடப்படவில்லை. அவர்கள் எல்லாரும் அவன் வந்து ஜெபித்து அவளை மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்க செய்வான் என்று சொல்லப்படவில்லை. 100க்கு அதிபதியும் எபிருவினுடைய எபிரு என்கிற ஜெய்ரஸ் என்கிற மனிதன் செய்ததை போல இங்கு சொல்லப்படவில்லை. எப்படியாயிலும் நீ வரணும், வந்து அவளை எழுப்பணும்னு சொல்லி அவன் கேட்கல. அப்படிப்பட்ட
ஒரு விண்ணப்பம் இங்கு வைக்கப்படல. ஒருவேளை இருக்கலாம், ஒரு ஜெபத்தோடு கூட ஒரு அடக்க ஆராதனை, ஒரு பரிசுத்தவான் வந்து ஜெபித்து நடத்தட்டும் என்று சொல்லி அப்படித்தான் கூப்பிட்டு இருக்கிறார்கள். அல்லது வேறு ஏதாவது அற்புதம் நடக்க வாய்ப்புண்டோ என்று சொல்லி எப்படியாவது அவனை வர வைக்க வேண்டும் என்று வந்த உடனே சூழ்ந்து கொண்டு நின்ற கூட்டம் யார் தெரியுமா? விதவைகள். எல்லாரும் விதவைகள். அந்த நாட்களில் யூத கலாச்சாரத்திலே விதவைகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாழான இடத்தை தான் அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதிகமாய் கவனிக்கப்படுவதில்லை. அதிலே சபைகளிலும் கூட அதிலே கிரேக்க விதவைகள், யூத விதவைகள் என்கிற பாகுபாடுகள் அந்த நாட்களிலே இருந்தது. ஆகவே விதவைகளினுடைய நிலைமை அந்த நாட்களிலே அத்தனை சரியான நிலைமையில இல்லை. ஆகவேதான் இவள் பார்த்தாள், இந்த கூட்டத்தை நான் சந்திக்கட்டும். ஆதரவற்ற ஒரு கூட்டம், அவமானப்படுகிற ஒரு கூட்டம், ஒருவேளை சாபம் என்று சொல்லி அதனால்தான் நீ விதவையானா என்று சொல்லுகிற ஒரு செக்டும் அதுல இருந்தது. அவர்களினால் தாக்கப்பட்ட ஒரு கூட்டம். இந்த கூட்டத்திற்கு நான் ஒன்று செய்யட்டும். என்ன செய்தால் தெரியுமா? தேவ அன்பின் உச்சத்தை காண்பிக்க விரும்பினாள். What is God's love? What is the highest point of God's love? எது தேவ அன்பின் உச்சம்? உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப எளிதான வசனம். தேவ அன்பின் உச்சம் எது? யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்திலே தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். The tip or the top of the God's love is giving the best. எது உங்களுடைய வாழ்க்கையிலே மிக பிரதானமாய் இருக்கிறதோ அதை தகுதியற்ற நபர்களுக்கு, திரும்ப உங்களுக்கு கொடுக்க முடியாதவர்களுக்கு மனமுவந்து கொடுக்கிற ஒரு அற்புதமான காரியம். அதுதான் தேவ அன்பின் உச்சம். God gave his only son. Jesus gave his only life. Holy Spirit gave his entire dwelling with us. பிதா தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். இயேசு தன்னுடைய முழு ஜீவன், ஒரே ஜீவன் இந்த உலகத்திலே அதை நமக்காய்த்தான் பூரணமாய் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய முழு நாட்களிலும் நம்மோடு கூட தான் இருக்கிறார். எல்லாரும் தன்னுடைய எல்லா பெஸ்டை நம்மோடு கொடுத்தாங்க. யோவான் 3:16 தேவ அன்பின் உச்சம். 1 யோவான் 3:16 நாம் காண்பிக்க வேண்டிய அன்பின் உச்சம். அது என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 3:16 ஒருவேளை தேவ அன்பின் உச்சத்தை நாம் அனுபவித்திருக்கிறோம் ரட்சிப்பின் மூலமாக. தேவ அன்பின் உச்சத்தை நாம் அனுபவிக்கிறோம் அவரோடு கூட உள்ள உறவின் மூலமாக. அந்த அன்பை பெற்ற நாம 1 யோவான் 3:16 மறக்க முடியாது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பின் ஆழம் இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அதனுடைய அகலம் இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அதனுடைய உயரம் இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆனா அதோடு கூட வசனம் முடியல. தமிழ் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல அறப்புள்ளி வச்சு அதுக்கு அடுத்து போட்டிருக்காங்க, நாமும் சகோதரருக்காய் ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கிற கடனாளியா இருக்கிறோம் என்று போடல. சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க அழைக்கப்படுகிறோம் என்றும் போடல, அறிவுறுத்தப்படுகிறோம் என்று போடவில்லை. கடனாளி. That means என் ஜீவனுக்கு இணையான எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நான் கொடுப்பதுதான் நான் செலுத்தக்கூடிய அன்பின் உச்சம். அதத்தான் இந்த தபித்தாள் என்று சொல்லப்படுகிற தொற்காள் ஒரு சீஷியாய், தனி மனுஷியாய் இருந்து யோப்பா பட்டணத்திலே செய்தாள். பாஸ்டர் அல்ல, அவள் மிஷனரி அல்ல, தனிமையாய் வாழ்ந்த ஒரு பெண். ஆனால் இந்த விதவைகளை சந்தித்து அவர்களுக்கு தேவையான ஆடை, அவர்களுக்கு தேவையான தர்மம் மிகுதியாய், அன்கவுண்டபிள், கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது, அவ்வளவு அன்பை ஆச்சரியமாய் அவள் காண்பித்தாள். ஏன்னா 1 யோவான் 3:16 அவளுக்கு தெரியும். கிறிஸ்து யோவான் 3:16 நான் அனுபவித்தவள். ஆகவே 1 யோவான் 3:16 நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கடனாளி. I am a debtor. பரலோகத்துக்கு போய் நிற்கும் பொழுது நம்ம பேர்ல உள்ள கடன்ல இது ஒரு கடன். நீ விலையேற பெற்ற உன்னுடைய நேரமா, விலையேற பெற்ற உன்னுடைய தாளந்தா, விலையேற பெற்ற உன்னுடைய கிருபையா, எது உன்னிடத்திலே அந்த நேரத்திலே அதை ஒன்று செய்ய முடியாதவர்களுக்கு
ஏன் நம்ம அவர்களுக்கு செய்யணும்? ஈவன் விருந்து பண்ணும் போது கூட இயேசு சொல்லுகிறார், லூக்கா 13:14, நீ விருந்து பண்ணும் பொழுது நீ யாரை அழைக்காத. நாம பொதுவா ஒரு ஃபீஸ்ட், ஒரு டின்னர் கொடுக்கும் பொழுது யாரை அழைப்போம்? ஆனா பைபிள் யாரை அழைக்க சொல்லுது? நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளை, ஊனரை, சப்பானிகளை, குருடரை அழைப்பாயாக. ஏன்? அப்பொழுது நீ பாக்கியவான், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலே உனக்கு பதில் செய்யப்படும். ஆண்டவர் சொல்ல விரும்பினது, உனக்கு யாரு பதில் செய்ய முடியாது, do it. நாம டிஃபரெண்டா பண்ணுவோம். யார் நமக்கு கொடுக்க முடியுமோ? இன்னைக்கு அவங்க ஒரு கேக் கொடுத்தாங்கன்னா, ஓ கேக் கொடுத்துருக்காங்க பிரதர், டப்பாவை எப்படி வெறுமையா கொடுக்குது, நம்ம 2 சிப்ஸை வாங்கி உள்ள போட்டு அவங்களுக்கு கொடுப்போம். இதுதான் நம்மளுடைய அவங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்களா, 5 ரூபாய் கூட வச்சு இன்னொரு ட்ரெஸ் நம்ம எடுத்து கொடுப்போம். ஐயோ எடுத்து கொடுக்கலன்னு என்ன நினைச்சுக்கிடுவாங்க, தப்பா எடுப்பாங்க. ஆனா இயேசுவை அறிந்தவனுடைய அன்பினுடைய உச்சம் அவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவான். இதைத்தான் இன்னைக்கு ஊழியத்துல நாங்க செய்ய விரும்புகிறோம். எங்களோடு கூட 237 பிள்ளைங்க டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கிறாங்க. இன்னும் பிள்ளைங்களை சேர்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பிள்ளைங்க யாரு? ஏழை குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள், விபச்சாரத்திலே விழுந்து ஒதுக்கப்பட்ட குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள், தாய் தகப்பனை இழந்தவர்கள், தெருக்களிலே சுற்றி கொண்டிருக்கிறவர்கள். இந்த பிள்ளைகளுக்கு எப்படியாகிலும் இந்த இயேசுவினுடைய அன்பை காண்பிக்கணும். எங்களுடைய நோக்கம் இந்த அன்பினுடைய உச்சத்தினுடைய ஒரு பகுதியாகிலும் நாம செய்ய வேண்டும். நம்மளால எல்லா குழந்தைகளுக்கும் செய்ய முடியலனாலும் நம்முடைய கண்களிலே படுகிற, நாம பார்க்கிற இயேசு சொன்ன வார்த்தை, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். நீங்க இருக்கிற வீடுகளில, நீங்க இருக்கிற தெருக்களில, நீங்க இருக்கிற சபை பகுதிகளில எத்தனை ஏழை ஜனங்கள், எத்தனை தரித்திரரான ஜனங்கள், எத்தனை பேரை நீங்க பாக்குறீங்களோ அத்தனை பேரை நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா? இயேசு நிக்கிறார், நீங்க பார்க்கணும். அதான் சொன்ன, அந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே. சிறியரில் யாருக்கு செஞ்சீங்களோ? இன்னைக்கு பெரியவர்களுக்கு செய்வதற்குத்தான் போட்டி, அவர்களோடு கூட செய்வதைத்தான் நாம் படம் எடுத்து வைத்துக் கொள்ளுகிறோம். ஓ இவருக்கு நாங்கள் செய்தோம், இவரோடு கூட இருந்தோம். ஆனால் சிறியவர்களுக்கு மேலதான் இயேசுவினுடைய கண்கள் இருக்குது. எவ்வளவு பெரிய வித்தியாசம்! அன்பினுடைய உச்சம். நீ பெரியவர்களுக்கு அல்ல, சிறியவன். அவன் யார் என்றே தெரியாது, உனக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த விதவைகள் கூட்டம் வந்து எல்லாரும் அழுகுறாங்க, ஐயா இவங்க தாங்க எங்களுக்கு தர்மம் செஞ்சாங்க. ஒரு நாள் அவ தன்னை பத்தி தம்பட்ட அடிக்கல, இவ்வளவு தர்மம் செஞ்சவன் சொல்லி எழுதப்படல, எங்கேயும் போய் அவ எதையும் செய்யல, யாரிடத்திலையும் போய் கலெக்ட் பண்ணான்னு கூட போடப்படவில்லை. தனக்கு இருந்ததை செய்து முடிப்பதற்கு தேவன் அவளுக்கு கிருபை பாராட்டினார். இதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் ஏன் இந்த போர்ஷன் எடுத்து உங்களோட கூட பேசுறேன்? சாதாரண விஷயம் தானங்க நீங்க சொல்வீங்க. இல்ல, வேதத்துல சபை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு மரித்த ஒருவனை உயிரோடு கூட எழுப்புகிற ஒரு சம்பவம் இங்குதான் அது நேரடியாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. மரித்த ஒருவரை இயேசு உயிரோடு கூட 3 பேரை எழுப்பினார். ஆனால் சபை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு மரித்தவர்கள், மரித்து போயினவன் ஒருவரை எப்படி முதலாவது உயிர்த்தெழுதலின் ஒரு அனுபவத்தை இங்கு ஆண்டவர் எழுதியிருக்கிறார். The first resurrection in the first church. அது கிடைத்த பாக்கியம் இவளுக்கு கிடைத்தது. மரித்து போன அவளுடைய வாழ்க்கையிலே தேவ வல்லமை இறங்கி வந்து மறுபடியும் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. What a great blessing! அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? தபித்தாள பரலோகத்துல பார்ப்போம். அப்பொழுது நிச்சயமாய் அவளிடத்திலே கேட்கும் பொழுது நிறைய நம்ம தெரிந்து கொள்ள முடியும். முழு யோப்பா பட்டணம் அசைந்தது. பாழான ஒரு கூட்டத்திற்கு தான் அவள் உதவி செய்தாள். விதவைகள் என்கிற ஒரு கூட்டத்திற்கு மட்டும்தான் அவளால் செய்ய முடிந்தது. மிகுதியாய் அவர்களுக்கு செய்தாள். என்னால் அதிக தேவை அங்கு இருந்தது. எல்லாவற்றையும் அங்குதான் அவள் செய்ய முடிந்தது. அதற்கு மேலே வியாதி வந்து விட்டது, முடிந்து விட்டது என்று சொல்லி மரித்து போனாள். ஆனால் தன்னால் இயன்ற அன்பை காண்பித்தவளுக்கு மரித்த பிறகும் வல்லமையை கொடுத்து இன்னொரு வாய்ப்பை கொடுத்து அவள் மூலமாய் யோப்பா முழுவதிலும் அநேகர் விசுவாசிகளாய் மாறுவதற்கு தேவன் பயன்படுத்தினார். பாழான ஜனங்கள், பாழாய் கிடக்கிறவர்கள், நேபாளினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகிறது, ஒரு வருஷத்திற்கு 9 வயதிலிருந்து 16 வயது உடையவர்கள் ஒரு வருஷத்திற்கு 10,000 குழந்தைகள், 6,000 10,000 குழந்தைகள் விற்கப்படுகிறார்கள். பெண் பிள்ளைகள் சைல்ட் டிராபிகிங்ல டயர் 2 கண்ட்ரி அது. எதற்காய்? இவர்கள் கொண்டு செல்லப்பட்டு
இந்தியாவில் மற்ற இடங்களில போதை பொருட்களுக்கு பழக்கப்படுத்தப்பட்டு வெளிநாடுகளுக்கு விபச்சாரங்களுக்கு விற்கப்படுகிறார்கள். ஒரு வருஷத்திற்கு 6000 to 10,000 பிள்ளைகள். எதனால் இந்த பிள்ளைகள் விற்கப்படுகிறார்கள்? ஏழ்மை. எதனால் இந்த பிள்ளைகள் விற்கப்படுகிறார்கள்? அங்க இருக்கிற ஒரு வறுமை. சம்பாதிக்கிறார்கள், ஆனால் குடித்து குடித்து வறுமை. தேவன் இல்லாததினால ஒரு பெரிய சாபம். குகைகளில் வாழக்கூடிய சப்பாங் என்கிற ஒரு ட்ரைப் இருக்கிறது. அவள் மத்தியில் நாங்கள் ஊழியம் செய்ய போயிருந்த பொழுது 5வது வகுப்பு படித்தவர் தான் அதிகமாய் படித்தவர் என்று அவள் யோசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏராளமான இடங்கள். இந்த ஜனங்களை தேடி திரிந்து இயேசுவின் அன்பை காண்பிப்பதின் ஒரே ஒரு நோக்கம், அவர்களும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை காண வேண்டும். ஒரு ஸ்திரீ எந்த பிரசங்கமும் செஞ்சதா போடப்படல, எந்த பெரிய காரியத்தையும் போதித்ததா போடப்படல. ஆனால் அன்பின் உச்சத்தை காண்பித்தார். சகோதரருக்கு கொடுக்க நான் கடனாளி. எவ்வளவு மிகுதியாய், அன்கவுண்டபிள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், செத்து போன அவளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. ஒரு கூட்டத்திற்கு செஞ்ச அவள் மூலமாய் முழு யோப்பா அறியட்டும். பெரிய ஒரு மாற்றம். ஆண்டவர் ஆச்சரியமாய் அந்த இடத்திற்கு அவனை கொண்டு வர வைத்து, பேதுருவை கொண்டு வர வச்சு, அந்த யோப்பா பட்டணத்துலதான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் நீ சொல்லியே ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை 2வது முறை ஆண்டவர் தரிசனமாய் 10வது அதிகாரத்திலே பேசுகிறார். There are 3 things, 3 விஷயங்கள் இதிலே நடக்கிறது. ஒன்று, அங்கே இருக்கிற விதவைகள் என்கிற கூட்டம் இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டது. 2வது, உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்தது. 3வது, தேவ மனுஷனுக்கு ஓட வேண்டிய தரிசனத்தினுடைய இன்னொரு அழுத்தம் அங்கே கிடைத்தது. What a great place, ஜோப்பா. தபித்தாள தொற்கால் என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கெசிலி, சின்னதாய் ஓடுகிற குட்டி மான், வேகமாய் ஓடுகிற குட்டி மான். அதுதான் அதனுடைய அர்த்தம். அவளை பட்டப்பேர் சொல்லிதான் அவளை அடுத்தாங்க. தொற்கால் என்னும் அர்த்தம் கொண்ட தபித்தாள். அவள் ஒரு கலைமான் என்று சொல்லப்படல. அழகாய் நிற்கிற கலைமான் அல்ல, வேகமாய் ஓடக்கூடிய குட்டி மான், கெசிலி வெரைட்டி. எங்க ஓடுனா? அவளோட ஓட்டம் எல்லாம் இயேசுவின் அன்பை காண்பிப்பதற்கு. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவினுடைய அன்பை நீங்க காண்பிக்க ஆரம்பிங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை நீங்க அனுபவிக்க முடியும். இயேசுவின் அன்பை காண்பிக்க ஆரம்பிங்க, ஒரு கூட்ட ஜனத்தை, பாழானவைகளை நீங்கள் கட்ட முடியும். இயேசுவின் அன்பை நீங்க அறிவிக்க ஆரம்பிங்க, ஒரு பெரிய தரிசனத்தினுடைய ஒரு பகுதி அங்கிருந்து வெளிப்பாடு உண்டாகும். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல தகப்பனே, அருமையான செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். தபித்தாளை போல நான் தனி ஒரு பெண் தான் என்று யோசிக்கிறவர்களை இந்த நாளில பலப்படுத்தும். சீஷியாய் நீர் நடத்தும். அவர்களை கொண்டு அன்பின் உச்சமான காரியங்களை செய்து முடிக்க நீர் பலன் தாரும். அவர்கள் வாழ்க்கையின் மூலமாய் உயிர்த்தெழுத வல்லமை வெளிப்படட்டும். தேவ கிருபை வெளிப்படட்டும். ஆச்சரியமான காரியங்கள் வெளிப்படட்டும். கர்த்தருடைய உன்னத நோக்கம் சுவிசேஷத்தை கடைசி மனிதன் வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற வெளிப்பாட்டின் அழுத்தம் அங்கு வெளிப்படுத்தப்படட்டும். பெரிய மனிதர்கள் போன்ற பேதுருக்களும் அதில் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய தயவு இரக்கம் ஒவ்வொரு நாளும் பெருகட்டும். எங்கள் தேசத்திலும் சுற்றியுள்ள தேசங்களிலும் சுவிசேஷம் வளரட்டும். உடைய ராஜ்யம் வளரட்டும். உடைய நாமம் உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. தொடர்புக்கு டாக்டர் அசோக் குமார், MBBS DNB, கேம்ப்ஸ் ஊழியங்கள், நேபாள், இந்தியா. நாகர்கோவில் 9488335666. மார்த்தாண்டம் 9025691546.